எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம், அதாவது பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், மீன ராசியில், அதாவது ரிஷப லக்னத்தில், புதன் பகவானுடைய திசையில் 359 டிகிரியில் தான் இந்த செப்டம்பர் மாதம் பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேச ராசி முதல் மீன ராசி வரை பிறந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு, அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பார்த்துட்ருக்குறேங்க. ரிஷபராசி நேயர்களே, ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு, அதை பற்றி தான் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசியாதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாகவே திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரே யாருன்னா சுக்கிரன் தான். பழமொழி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, கொடுக்கக்கூடியவரை கூரை பிச்சுட்டு கொடுப்பா சுக்கிரன்னு சொல்லுவாங்க. ஒரு இடமோ வீடோ சொத்தோ சுகமோ ஒரு நகை நட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு என்னப்பா சுக்கிரத்தை சடிச்சிருச்சு அப்படிம்போம். அப்படியேப்பட்ட சுக்கிரன் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. அப்போ இந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு அதிபதி சுக்கிரனாக இருந்தாலும் உங்களுக்கு புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்பயுமே கன்னிராசி தான். ஏன்னா உங்களுக்கு புத்திரக்காரகன்னு சொல்லக்கூடியது 5ஆம் இடம் யாருன்னா கன்னிராசி. அந்த கன்னி ராசியில தான் இப்போ சுக்கிரன் வந்து உட்காந்துருக்கிறாரு. இது ஒரு நல்ல விஷயம். ஆனால் 2ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் வந்து புத்திரஸ்தானத்திலிருந்து 6ஆம் இடம் ரோகஸ்தானத்துக்கு மாறிடுவார். அதாவது தன்னோட சொந்த வீட்டுக்கு போயிடுவார். ரிஷபராசி, துலாராசி, இந்த 2 ராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். அதே மாதிரி சுக்கிர பகவான் போய் நீச்சம் அடையக்கூடியது ராசி எதுன்னா கன்னி ராசி தான். எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீச்சம் அப்படின்னா செயல் இழந்துருவார், அந்த கிரகம் வேலை செய்யாது. நீச்சம் அப்படின்னா அதாவது இந்த கிரகம் செயல் இழந்துட்டாரு. உச்சம் அப்படின்னா அதிர்ஷ்டம், அதாவது நல்லது கொடுப்பாருன்னு அர்த்தம். அப்போ உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி எதுனா கன்னி ராசி. இப்போ கன்னி ராசியில தான் உங்க ராசிக்கு அதிபதி உட்கார்ந்துருக்கிறார். ஒரே நாள் தான், இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி மட்டும்தான். 2ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சியாகிறார், கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சியாகிறார். அப்போ துலா ராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கு வரக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு நல்லது தான் கொடுப்பாரு. ஏன்னா அவரோட தன் சொந்த வீட்டிலே உட்காராரு பார்த்தீங்களா. அப்படி உட்காரும்போது இதெல்லாம் எதுக்கு முதல்ல நல்லது அப்படின்னா, நிம்மதி கொடுக்குற இடத்துல உட்காந்துருவார். அதாவது நம்ம உலகமெல்லாம் சுற்றிட்டு வந்தாலும் நம்ம சொந்த வீட்டில் வந்து உட்காரும்போது ஒரு நிம்மதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஏன்னா சுக்கிரன் வந்து தன்னோட சொந்த வீட்டில் வந்து உட்காரும்போது கண்டிப்பாக அந்த மன உளைச்சல் இருக்கிறவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், நிம்மதி இருக்கும். அது போக சந்தோஷம் இருக்கும். மனசுக்குள்ளார 1000 குழப்பங்கள் இருந்தாலும் 1000 கேள்விகள் இருந்தாலும் அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும். இது நடக்குமா நடக்காதா, அமையுமா அமையாதா, கிடைக்குமா கிடைக்காதா, பண்ணலாமா பண்ணக்கூடாதா, எவ்வளவோ கேள்விகள் உங்கள் மனசில் இருந்தாலும் அந்த கேள்விகளுக்கு நல்ல ஒரு பதில் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு சுக்கிரன் வந்துடுறார். அற்புதமான வாய்ப்பு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த சுக்கிர பகவான் வந்து உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பு பொதுவாகவே இந்த மாதம் முழுவதுமே எங்கேயுமே மாறுறது கிடையாது. 2ஆம் தேதி வந்து தன்னோட சொந்த வீட்டில் உட்காந்துட்டாருன்னா இந்த மாதம் முழுவதுமே அவர் தன் சொந்த வீட்டிலே தான் இருப்பார். அப்போ அந்த 29 நாளுமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் நல்லா இருக்கும். பழமொழி சொல்கிற மாதிரி தொட்டதை துலங்கும், வச்சதை விளங்கும், எதிர்பார்க்கறது கைக்கூடி வரும். இந்த உடல் உபாதிகள் எல்லாம் இருந்தால் கூட கண்டிப்பாக கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உடல் உபாதிகள் சீராக வச்சுக்குவார். பண கஷ்டங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக கொஞ்சம் அந்த கஷ்டம் தெரியாமல் இந்த மாதம் இருக்கும். கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த பிரச்சனை கண்டிப்பாக கொஞ்சம் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ஒரு சரியான தொழில் இல்லாமல், தொழில் இருந்தும் நல்லபடியாக செய்ய முடியாமல்,
அதே மாதிரி நல்ல வேலையில இருந்தாலும் யார் மூலியமாவது நமக்கு ஒரு குடைச்சல், கொஞ்சம் மன உளைச்சல் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தா கூட இதெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எது எப்படியோ மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு உங்க ராசியாதிபதி தன்னோட சொந்த ராசிக்கே வரதுனால இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்றதுல மாற்றம் இல்லை. சரிங்களா? இது எல்லாத்துக்குமே இது நடக்குங்களா அப்படின்ற கேள்வி கூட உங்களுக்கு வரலாம். உங்க ஜாதகத்துல நல்லா இருந்துருச்சுன்னா நிச்சயமா நல்லாவே இருக்கு இந்த மாசம். உங்க ஜாதகத்துல கண்டிப்பா முன்ன பின்ன இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும். அப்படி பார்த்தா ரிஷபராசியில பிறந்தவங்க 15,000 கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 15,000 கோடி பேருக்கு ஒரே மாதிரி நடக்குமான்னு கேட்டா கண்டிப்பா நடக்காது. சரிங்களா? அதனால அவங்கவுங்க திசா புத்தின்றது ஒன்று இருக்கு, அவங்களோட கிரக நிலைகள் ஒன்று இருக்கு, அவங்களோட கோச்சாரங்கள் ஒன்று இருக்கு. அந்த மாதிரி அது நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவதுன்றது புதன் பகவான் பொதுவாக உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானும் 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானும் அவர் இப்போ உங்களுக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறார். அதாவது கல்விக்கு அதிபதி புதன்னா யாரு? புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன், கல்விக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் 2ஆம் இட தனஸ்தானத்துக்கும் மற்றும் 5ஆம் இட புத்திரஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா புதன் தான். அந்த புதன் பகவான் உங்களுக்கு 4ஆம் இட சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு எப்படிதான் பார்த்தாலும் அந்த புதன் பகவான் இந்த மாசம் பார்த்தீங்கன்னா 2 பயிற்சி ஆகிறார். அவர் ஆரம்பிக்கும் போது சிம்ம ராசியில அவர் 4ஆம் இடத்துல ஆரம்பிச்சு, அதாவது 1ஆம் தேதியிலிருந்து புதன் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியிலையும் 7ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு 26ஆம் தேதி வரைக்கும் அவர் கன்னி ராசியில இருப்பார். இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் நல்லது தான். ஏன்னா அவர் சுகஸ்தானத்தில் இருக்கிறதும் நல்லது தான், 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தில் போய் உட்கார்றதும் நல்லது தான். அதுக்கப்புறம் 6ஆம் இடம் போய் அவர் பார்க்கும்போது ரோகஸ்தானத்தில் உட்காரும் போது மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இல்லை. எப்போனா 26ஆம் தேதி. அப்போ 26ஆம் தேதி புதன் போய் கட்டன்றது எங்கே உட்கார்றாரு? 6ஆம் இடத்துல துலாராசியில் உட்கார்றாரு, ரோகஸ்தானத்தில். அப்போதான் அந்த ஒரு 4 நாள் கொஞ்சம் தேவையில்லாத வாதம், சண்டை, சங்கடங்கள், மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக நிறைய கொடுப்பார். அதனால எனக்கு தெரிஞ்சு உங்க ராசியாதிபதி உட்கார்ந்த இடமும் உங்களுக்கு பரவாயில்லை, உங்களுக்கு 2ஆம் இடம் மற்றும் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புதன் உட்கார்ந்த இடமும் உங்களுக்கு பரவாயில்லை. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் சுகஸ்தானத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறது 16 தேதி வரைக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு. எப்பயுமே ஒரு கிரகம் ஒரு தன்னோட சொந்த வீட்டிலே போய் உட்காரும் போது ஒரு அதாவது நல்ல இயல்பு நிலையில வந்துடுறாரு. அப்படி வந்துட்டாருன்னா அதாவது இந்த காதல் திருமணத்துக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 2வது இந்த ஃபோர்ஸ் லைன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். விளையாட்டுத்துறை, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்றவங்க முதலாளி, சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்க நம்ம லேபர் சொல்றோம். அப்போ லேபரா இருக்கிறவங்களுக்கு விட இன்வெஸ்ட்மெண்ட் முதலாளியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அப்போ அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே கலஸ்தரக்காரகன் யாருன்னா செவ்வாய் தான். அந்த கலஸ்தரக்காரகன் செவ்வாய் பகவான் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல செவ்வாய் பகவான் 18ஆம் தேதி வரைக்கும் 17ஆம் தேதி வரைக்கும் அவர் மிதுன ராசியில் இருந்துட்டு 17ஆம் தேதிக்கு மேலே, அதாவது 18ஆம் தேதி செவ்வாய் கடகத்துக்கு வராரு. உங்க கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி, உங்க கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் அடுத்தது கடகராசியில் உட்காரும் போது நீச்சம் அடைஞ்சிருவார். அப்ப திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தா 17 தேதி வரைக்கும் நிச்சயமா உங்களுக்கு இந்த திருமண வரன் பார்த்துக்கலாம், அதுக்குண்டான முயற்சி எடுத்துக்கலாம், நல்லா இருக்கும். ஆனா 17ஆம் தேதிக்கு மேல இந்த திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் ஸ்லோவா தான் வேலை செய்யும். அது எந்த காரணத்துக்கு கொண்டு மாற்றம் இல்லை. ஏன்னா கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் அவர் போய் கட்டன்றது கடகராசியில் போய் அவர் நீச்சம் அடைஞ்சிருவார், அதாவது செயல் இழந்துருவார். அப்போ நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நண்பன் பகையாகலாம், நட்பு விரோதியாகலாம், சொந்த பந்தம் எதிரியாகலாம். அந்த மாதிரி நேரம் தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். சரிங்களா? அதனால இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சுக்கிரன் கொடுத்த அளவுக்கு புதன் கொடுத்த அளவுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்றத மட்டும்தான், அதாவது இது ஒரு உண்மை. சரிங்களா? அதனால இது எப்படி இருக்குதுன்றது ஒரு தடவை நீங்க பாருங்க. ஆனால் மற்றபடி உங்களுக்கு குரு பகவானும் இந்த மாதம் பயிற்சியாகலை, சனி பகவானும் பயிற்சியாகலை. சரிங்களா?
அது ரெண்டுமே உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இடப்பெயர்ச்சி இல்லாததுனால இப்போ குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் இருக்கிறாரு, சனி பகவான் 11ஆம் இட லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. இந்த 2 கிரகமே தைரியஸ்தானம் 11ஆம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 கிரகமே உங்களுக்கு எந்த மாற்றங்கள் கொடுக்க மாட்டார். சரிங்களா? அதனால எப்படி பார்த்தாலும் ஒரே ஒரு விஷயம், செவ்வாய் போய் நீச்சம் அடைஞ்ச நேரம் கொஞ்சம் பொறுமையாக கவனமாக இருந்துட்டா தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போயிடும். அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்கள். நன்றி.